கஜா மூலியமாக சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னாலும் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்தது. டேரக்டருக்கும் எங்களுக்கும் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு டீமாக டிஸ்கஸ் பண்ணி இந்த கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரமாகவே ஒரு டேரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நாங்கள் அதை அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண தேவைப்பட்டது. இதை வேறு யார் சொல்லியிருந்தாலுமே இது வந்து தப்பாக தான் இருந்திருக்கும். ஸோ நம்ம இது வந்து அந்த சினிமாட்டிக்கல் இது சொல்லுவாங்க இல்லையா, அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க இல்லையா, அது மாதிரி நாங்கள் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கதையை ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணி தான் அந்த கேரக்டர் வந்து அவரோட கேரக்டர் அவர் எப்படி இருந்தார் என்ன வரணும் நம்ம ஃபஸ்ட் கொடுத்த லிங்க்கும் இங்கே சேர்ந்த லிங்க்குக்கும் எக்ஸ்ப்ளனேஷனாக அங்கே கொண்டு வந்தோம். ஸோ ப்ரீ கிளைமேக்ஸில் அந்த கேரக்டர் சொல்லி அது அவரோட பெரிய கதை ஏன் இப்படி பண்ணுறான்ற பிஸ்னஸ் சொல்லும் போதும் அவரோட ஸ்ட்ராங்கான இது சும்மா ஏதோ நான் வந்து இதுக்காக கடத்தணும்னு சொல்லாமல் இங்கே இருக்க பிரச்சனைகளை பற்றியும் சொல்லுவோம். ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறதுனால வர பிரச்சனைகளும் அதுக்கப்புறம் இருக்கிற எங்களுக்கு வந்த ஃபெசிலிட்டிஸும் இங்கே பெருசாக அது ஒரு இதுவாக இல்லாமல் இருக்கிறதும் இதெல்லாம் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம். இங்கே இருக்க எமோஷன்ஸ், ஹியூமன் எமோஷன்ஸ், அவர் குழந்தை இல்லைனா வந்து நம்ம சமுதாயம் நம்மளை எப்படி பார்க்குதுன்ற எமோஷன்ஸ் இதெல்லாம் அந்த கதாபாத்திரம் சொல்லும்போது அந்த கதாபாத்திரமும் ஸ்ட்ராங் ஆகுது, அந்த கேரக்டர் அந்த வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங் ஆகுது.